ஹாய் ஹாய் வெல்கம் டு ஜிஎஸ்டி தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, பட் எனக்கு 2 days முன்னாடி ஒருத்தர் கால் பண்ணி நான் இந்த மாரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். பட் அதுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து எனக்கு ஃபைல் பண்ணணும் அப்படி சொன்னாரு. நான் சொன்னேன், சரிங்க சார், ஓகே சார், ஃபைல் பண்ணலாம். நீங்க வந்து ஆஹ் எனக்கு வந்து நீங்க அமேசான்ல சேல்ஸ் பண்ண ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டும் ஃப்ளிப்கார்ட்ல சேல்ஸ் பண்ண ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டும் எனக்கு ஆஹ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க, நான் வந்து ஃபைல் பண்ணிடுறேன் அப்படி சொன்னேன். ஆனா பட் அவர் என்ன சொன்னாருன்னா, இல்லப்பா நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம், நான் இதுதான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி 1 month ஆகுது, இப்பதான் முதல் முறையா நான் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்றேன், எனக்கு அந்த டவுன்லோட் நல்லா பண்ண தெரியாது அப்படி சொன்னாரு. பட் அதுக்கு நான் என்ன சொன்னேன்னா, நான் அவரோட ஆஹ் ஆஹ் நான் நான் அவரோட டெஸ்க்ல போய் அவருக்கு எப்படி டவுன்லோட் பண்ணணும்ட்டு நான் வந்து சொல்லி கொடுப்பேன். இப்போ பட் அதே இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு யூடியூப்ல சொன்னா நிறைய பேர் இந்த மாரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல அந்த மாரி சேல்ஸ் பண்றவங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருக்கும்ட்டு நான் நம்பி நான் இப்ப நான் அதை எப்படி வந்து டவுன்லோட் பண்ணன்ட்டு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகே, முதல்ல வந்து உங்களுக்கு வந்து அமேசான் செல்லர் வெப்சைட் இருக்கும், அதுக்குள்ள நீங்க போயிட்டுங்க. இந்த இது வந்து கிளைண்டோட டேஷ்போர்டு, செல்லர் டேஷ்போர்டு. அதுல நீங்க போன உடனே இந்த 3 இன்ட்டு கோடு காமிக்கும், இன்ட்டு மார்க் அந்த மாதிரி கோடு காமிக்கும். ஓகே, நீங்க இந்த போன உடனே இந்த 3 கோடு காமிப்போம். நீங்க அந்த கோடு பட் அமைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். கேட்லாக், இன்வென்ட்ரி, அதுக்கப்புறம் பிரைஸ், ஆர்டர், அதுக்கப்புறம் அட்வர்டைசிங், குரோத்னு இருக்கும். அதுல நீங்க பட் அனலைசஸ் போனீங்கன்னா பட் அனலைசஸ் டேப்ல மேனேஜ் டாக்ஸ்னு ஒன்று இருக்கும். மேனேஜ் டாக்ஸ் இருக்கும். நீங்க அந்த மேனேஜ் டாக்ஸ்னு கிளிக் பண்ணீங்கன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து 3 டேபிள் காமிச்சிருப்பாங்க. இது வந்து ஜிஎஸ்டி மந்த்லி ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ஆன் டிமாண்ட் ரிப்போர்ட், ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட். இது மூணுத்துக்கும் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். முதல்ல வந்து இந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் மட்டும்தான் அமேசான் சைட்ல இருந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு ஒரு 2 year பிஃபோர். இந்த ரிப்போர்ட் இருக்கும், இல்லைன்னா இந்த 2 ரிப்போர்ட் தான் முன்னாடி எல்லாம் இருந்தது. இப்போ இந்த ரிப்போர்ட்டை வந்து புதுசா ஆட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த 3 இந்த நீங்க இந்த 3 இதுலயும் இந்த ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட் இருக்குல்ல, நீங்க பட் அதை மட்டும் நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆடிட் இருக்கோ இல்ல டாக்ஸ் வந்து கன்சர்ன் இருக்கும் நீங்க அனுப்பிச்சு வச்சா போதும். ஏன்னா இந்த இதுல தான் சிம்பிளா இருக்கும். இப்ப நீங்க இப்ப நீங்க ஆன்லைன் பிசினஸ், அதாவது நீங்க அமேசான் ஃபிளிப்கார்ட்ல நீங்க சேல்ஸ் பண்றீங்களா இல்லையா, நீங்க சென்னையில மட்டும் சேல்ஸ் பண்ணுவீங்க, நீங்க வந்து பண்ண மாட்டீங்க. பேன் இந்தியா தான் நீங்க வந்து சேல்ஸ் பண்ணுவீங்க. அப்ப நீங்க பேன் இந்தியா சேல்ஸ் பண்ணும்போது நீங்க கரெக்டா சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு ஒரு பார்சல் போகும், டெல்லிக்கு ஒரு பார்சல் போகும், பாண்டிச்சேரிக்கு ஒரு பார்சல் போகும், மும்பைக்கு ஒரு பார்சல் போகும், அது மாதிரி டெல்லி, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு பார்சலா போகும். அந்த இப்போ ஒரு மாசத்துல நீங்க சேல்ஸ் பண்றீங்கன்னா அந்த ஒரு மாசத்துலயே உங்களுக்கு ஆந்திரால இருந்து ஒரு 10 ஆர்டர் வந்திருக்கும், கர்நாடகால இருந்து ஒரு 6 ஆர்டர் வந்திருக்கும். இப்போ பட் அந்த மாதிரி ஆர்டரை எல்லாமே மொத்தமா சேர்த்து ஒன்னா கொடுத்துரும். அதாவது நீங்க ஆந்திரால இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா, அதாவது போன மார்ச் மாசம் ஃபுல்லா 1ஆம் தேதியில இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் ஆந்திராவுக்கு என்னென்ன சேல்ஸ் பண்ணீங்க, அது எத்தனை பர்சன்டேஜ் சேல்ஸ் பண்ணீங்க, அதாவது அந்த ஆந்திரா ஸ்டேட் கோடு எத்தனை பர்சன்டேஜ், 5%, 12%, 18%, அதுல நீங்க ஓவரால் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிக்கிறீங்க, அந்த மாதிரி ஸ்டேட் பை ஸ்டேட்டா பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு காட்டும். இந்த ரிப்போர்ட் வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். அது நீங்க ஈஸியா ஃபைல் பண்ணிடலாம். அதனாலதான் இந்த ரிப்போர்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ண சொல்றேன். இந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கும்னா, இப்ப வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதுல ஒன்னொன்னா பிரிச்சு பிரிச்சு இருக்கும் எல்லாமே. இப்போ நீங்க ஆந்திரால ஒரு 10 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கீங்க. அந்த
10 ப்ராடக்டோட பில்லு, அந்த 10 ப்ராடக்டோட அமௌண்ட், அது எல்லாமே ஒண்ணா இதுல காமிக்கும். நீங்க இந்த ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணி பார்த்தா கூட இன்ஃபர்மேஷன் வந்து பட் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க ஆந்திரால நீங்க 10 ப்ராடக்ட் வந்து சேல்ஸ் பண்ணீங்கன்னா அந்த 10 ப்ராடக்டோட ரேட்டு, அந்த ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற டீடைல் எல்லாமே காமிக்கும். அப்போ கரெக்டா கர்நாடகால ஒரு 6 அந்த மாதிரி மொத்த ரிப்போர்ட்டும் காமிக்கும். நீங்க அதை என்ன பண்ணணும்னா எடுத்து நீங்க ஒரு ஒரு ஸ்டேட்டா ஷார்ட் பண்ணி நீங்க ஃபைல் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அதுவே நீங்க இந்த இதுல டவுன்லோட் பண்ணீங்கன்னா, ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா நீங்க கரெக்டா டைரக்டா ஆல்ரெடி ஷார்ட் பண்ணியிருக்கோம், நீங்க எடுத்து உள்ள போட்டுடலாம். அது எப்படின்ட்டு நான் உங்களுக்கு வந்து நான் இப்ப காமிக்கிறேன். இப்போ ரெடி டு ஜிஎஸ்டி ஃபைல் ரிப்போர்ட் இருக்குல்ல, அதுல வந்து டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அந்த டவுன்லோட் அதை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டவுன்லோட் காமிச்ச உடனே ஜிஎஸ்டி ரெடி டு ஃபைல் ரிப்போர்ட் இருக்கும். அதுல வந்து செலக்ட் ரிப்போர்ட் டைப்பு, செலக்ட் இயர், செலக்ட் மந்த் இருக்கும். இதுல வந்து ஜிஎஸ்டி மந்த்லி ஜிஎஸ்டிஆர் குவார்டர்லி ஒருத்தவங்க மாசம் மாசம் ஃபைல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஜிஎஸ்டி மந்த்லி கிளிக் பண்ணிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணிடலாம். ஒருத்தவங்க வந்து 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஃபைல் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா இந்த 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஃபைல் பண்ணா போதும். இப்ப வேற யாராவது நீங்க இ காமர்ஸ்ல சேல் பண்ற மாரி இருந்தீங்கன்னா நீங்க மந்த்லி ஃபைல் பண்றதுதான் ஓரளவுக்கு பெட்ரு. உங்களுக்கு நல்லா பட் ஐடிசி எல்லாம் நல்லபடியா அந்த மாசம் மாசம் அந்த ஐடிசி நம்மளுக்கு எவ்வளவு வருது, நம்ம எவ்வளவு டாக்ஸ் வந்து பே பண்ணிருக்கிறோம், அது ரெண்டும் டேலி பண்ணி எவ்வளவு பேலன்ஸ் இருக்கோ அதை நம்ம வந்து பே பண்ண போறோம். அதுக்கு நம்ம மாசம் மாசம் பண்ணா ஓரளவுக்கு பெட்ரு. அதுதான். இப்போ வந்து நம்ம செலக்ட் இயர் 2024 கொடுத்து மந்த் கொடுத்து டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுக்குறோம். டவுன்லோட் ரிப்போர்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு ரிப்போர்ட் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை வந்து இப்ப நம்ம வந்து பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்கிறோம். பட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண உடனே நம்மளுக்கு இந்த எக்ஸல் ஃபைல் வந்து ஓபன் ஆயிடும். இந்த எக்ஸல் ஃபைல் ஓபன் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எக்ஸல் ஷீட் பேஜ் வந்து இப்படிதான் காமிக்கும். இது என்னன்னா இப்போ இந்த எக்ஸல் ஷீட்லயே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். B2B நீங்க பாப்பீங்க. B2B என்ன, B2B, B2B, B2CL, B2C லார்ஜ், B2C ஸ்மால், HSM கூட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டைரக்டா இப்போ முதல் நீங்க ஃபைல் பண்ண போறீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டா என்னன்னு தெரியாது. இப்போ அதுக்குதான் அவங்க ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுத்துடுறாங்க. இது மெர்ச்சன்ட் ஜிஎஸ்டி நம்பர்னா யார் சேல் பண்றாங்களோ அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் இங்க வந்துடும். அது இல்லாம B2Bனா B2B CN என்ன, B2CL என்னன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் யாராவது அவங்களே ஜிஎஸ்டி ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கவனமா படிச்சுட்டு ஃபைல் பண்ணா கொஞ்சம் பெட்ரு. ஏன்னா இதெல்லாம் பேசிக் தான், ரொம்ப பெரிய விஷயம் தான், பேசிக் தான். ஆனா பேசிக்ல கரெக்டா ஸ்ட்ராங்கா இருந்தா ஜிஎஸ்டி கரெக்டா ஃபைல் பண்ண முடியும். அப்படி ஃபைல் பண்ணாதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல எந்த வித ப்ராப்ளமும் வராம இருக்கும். இல்ல ஒரு ஆடிட்டரோ டாக்ஸ் கன்சல்டன்சிட்டியோ நீங்க கொடுத்து ஃபைல் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு நீங்க இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இதுவெல்லாம் டவுன்லோட் பண்ணி அவருக்கு அனுப்பிச்சாவே அவர் வந்து கரெக்டா ஃபைல் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு. இப்போ B2Bனா பிசினஸ் டு பிசினஸ். இவர் பிசினஸ் பண்றாரு, ஜிஎஸ்டி நம்பர் இவர்கிட்ட இருக்கு, பிசினஸ் பண்றாரு. அதே மாதிரி இவர்கிட்ட வாங்குற ஒரு பையர் அவர் ஏதாவது பொருள் இவர்கிட்ட வாங்கியிருப்பாரு, அவரும் பிசினஸ் பண்றாரு, அவரும் ஒரு கரெக்டா ஜிஎஸ்டி நம்பர் போட்டு வாங்கியிருப்பாரு. இப்போ இந்த பட் அவரோட ஜிஎஸ்டில இதுதான் பையரோட ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி நம்பரை போட்டு நம்ம வந்து ஐடி வந்து சாரி ஜிஎஸ்டி வந்து ஃபைல் பண்ணணும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது வந்து B2B பில்லு. இப்போ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து B2Bல வந்து மார்ச் மாசம் வந்து ஒரே ஒரு சேல்ஸ் தான் ஆயிருக்கு. அதனால இந்த ஒரே ஒரு பட் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் இங்க இருக்கு. ரெண்டாவது B2CN, இதுல இவருக்கு எந்த சேல்ஸும் இல்ல,
அதனால நெக்ஸ்ட் போயிடலாம். B2CL இதுலயும் இவருக்கு எந்த சேல்ஸும் இல்லை. B2C லார்ஜ், அதாவது பிசினஸ் டு பிசினஸ் டு கஸ்டமர்ல லார்ஜா ஏதாவது சேல்ஸ் நடந்ததா, ஒரு 2.5 lakhs அபோவ், அந்த மாதிரி கூட இங்க எதுவும் இல்லை. B2C ஸ்மால், இவர் வந்து இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்காரு, இவர் வந்து ரீட்டைல் பிசினஸ் தான் பண்றாரு. அதனால இவருக்கு B2 ஸ்மால்ல தான் இவருக்கு பிசினஸ் வந்து கரெக்டா 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 நடந்திருக்கு இப்போ. பட் அந்த சேல்ஸ் தான் நம்மளுக்கு வந்து காமிக்குது. அதுதான் நான் முன்னாடி சொன்ன மாரி, இப்போ அந்தமான் நிக்கோபார் பட் ஐஸ்லாண்ட்ல இவர் வந்து சேல்ஸ் பண்ணிருக்கிறாரு. இந்த இந்த மார்ச் மாதத்துல அந்தமான் அந்தமான்ல இவர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கிறாரோ அந்த அமௌண்ட் இதுல காமிக்குது. எத்தனை பர்சன்டேஜ் இதுல வந்து அது வந்து காமிக்குது. ஓகேவா? அதே மாதிரி கரெக்டா குஜராத்ல டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு, 12%ல டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ அது வந்து காமிக்குது. உதாரணத்துக்கு நீங்க கரெக்டா தமிழ்நாடு எடுத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல அந்த மார்ச் மாசம் மொத்தமும் 0.5%ல 7967 ருபீஸுக்கு வந்து டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 12%ல 6184 அமௌண்ட்டுக்கு வந்து டோட்டலா சேல்ஸ் ஆயிருக்கு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து பிரிச்சு டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து கரெக்டா 5%ல டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கோ அந்த அமௌண்ட், 12%ல டோட்டல் சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு ஆயிருக்கோ அந்த அமௌண்ட், இது மொத்தமா பிரிச்சு நம்மளுக்கு வந்து கொடுத்ததுனால நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈஸியா இருக்கும். பட் அந்த இன்ஃபர்மேஷன் தான் இது. ஓகே, இப்போ நம்ம அமேசான் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம ஜிஎஸ்டி ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணது பார்த்தோம். அடுத்த வீடியோல ஃபிளிப்கார்ட் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த ஜிஎஸ்டி ரிப்போர்ட் எடுக்குதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.